பழனி மலைக்கோயில் கருவறையில் வலக்கையில் தண்டாயுதம் ஏந்தி இடக்கையை இடையில் அமர்த்தி ஞான தண்டாயுதபாணியாக மேற்கு நோக்கி கோவண கோலத்தில் காட்சி தருகிறார் தண்டாயுதபாணி சுவாமி. ஸ்கந்த வடிவமான இது போகர் என்னும் சித்தரால் நவபாசானத்தால் உருவாக்கப்பட்டது. நவபாசானம் என்பது ஒரு கலவை. இந்த நவபாசான கலவையை கல்லாக்குவது ஒரு சித்து வேலை. இதை அறிந்தவர் அகத்தியர். அவரிடம் இருந்து கற்றவர்தான் போகர். போகரின் உபாசனா தெய்வமான புவனேஸ்வரியின் அறிவுரையின்படி பழனி மலையில் தவம் செய்தார். அவரது தவத்துக்கு இயங்கிய பழனி ஆண்டவர் தன்னை பிரதிஷ்டை செய்யும் முறை மற்றும் வழிபாடுகள் குறித்து அவரிடம் சொல்லி மறைந்தார். அதன்படியே தண்டாயுதபாணி வடிவை உருவாக்கி ஆகம விதிப்படி கர்ப்ப கிரகத்துக்குள் பிரதிஷ்டை செய்தார் போகர். நவபாசானத்திலான மூலவர் விக்கிரகத்தை அபிஷேகிக்கும் போது மேலிருந்து கீழாகவே தேய்ப்பர். ஏனெனில் இந்த விக்கிரகத்தின் மேற்பரப்பு கீழ் நோக்கிய நிலையில் செதில் செதிலாக உள்ளதே காரணம். மேல் நோக்கி தேய்த்தால் கைகள் ரணம்